இனிமேல் ஒரு ராஜாத்தி கூட வாழவே முடியாது. முடியாது. வேற என்னதான் செய்யறது? மனுஷனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தாம்பத்திய உறவு இல்லைன்னா அதை விட நரக வேதனை இருக்கவே முடியாது. அவளை டைவர்ஸ் பண்றதை தவிர வேற வழியே இல்லை. ஐயோ ஐயோ, உன் பேச்சு கேட்டது தப்பா போச்சேடி. அவன் வந்துட்டா. எவாத்த? அதான் என் மூத்த மருமக. சுத்த வெக்கம் கெட்டவளா இருக்காள. அவ வரமாட்டான்னு இல்ல நினைச்சேன். வந்துட்டாளே, இப்ப என்ன செய்யுது? தேன் நிலவுக்கு சோமநாதபுரம் அனுப்பிச்சிடுங்க. தண்ணி இல்லாத காடு கடுந்து சாகட்டும். அவ போவாளா? ஜோசியர் அங்கதான் போ சொன்னாரு. அதான் ராசின்னு சொல்லுங்க. நல்ல யோசனை, அப்படியே செய்யறேன். நான் கூப்பிடாமையே வந்துட்டு உங்க அம்மா போன் பண்ணாங்க, அதனாலதான் வந்தேன். என்னம்மா? இந்தா, இதுல 500 ரூபாய் இருக்கு, செலவுக்கு வச்சுக்க. இப்பவே பஸ் புடிச்சு நீங்க 2 பேரும் சோமநாதபுரத்துக்கு சந்தோஷமா ஹனிமூன் போயிட்டு வாங்க. சோமநாதபுரத்துக்கா? ஆமாடா, அதான் நம்ம குடும்பத்துக்கு ராசியான இடம். நீயும் அங்கதான் பிறந்த. நான் பிறந்த இடத்தை பார்க்கணும் எனக்கும் ஆசைதாம்மா. ஆனா இந்த 500 ரூபாய் வச்சுக்கிட்டு எப்படிமா சந்தோஷமா ஹனிமூன் பண்ண முடியும்? அதுவும் இல்லாம அங்க ரூமுக்கும் ஒண்ணு கிடையாது, வெறும் சத்திரம் தான். இந்த 500 ரூபாய்க்கு சாப்பாடு எல்லாம் சாப்பிட முடியாது. வெறும் வடை முறுக்கு சுண்டல் இதான். பரவாயில்லைங்க, அத்தை இவ்வளவு தூரம் ஆசையா சொல்லும் போது அவங்களை எதிர்த்து பேசக்கூடாது. நாங்க போயிட்டு வரோம். 500 ரூபாய்க்கு பிறந்த இடத்தை பார்க்க போறோம். எங்க புறப்பட்டீங்க? ஹனிமூன் சோமநாதபுரம். என் தலை எழுத்து. தென் பை தி பை, இவங்க வந்து என் தம்பி சம்சாரம். இதுல காஷ்மீருக்கு 2 ஃளைட் டிக்கெட்டும் 25,000 ரூபாய் பணம் இருக்கு. போய் ஜாலியா இருந்துட்டு வாங்க. தெரிஞ்ச மாதிரி சிரிக்கிறா. உனக்கு ஏற்கனவே அவளை தெரியுமா? சஸ்பென்ஸ், அத பத்தி அப்புறமா சொல்றேன். சீக்கிரம் வாங்க, ஃளைட்டுக்கு நேரமாச்சு. ஒரே ஊழல் குடும்பமா இருக்கே. இந்த வீட்டுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. அதனால நமக்கு என்ன, ஜாலியா காஷ்மீர் போவோம். காஷ்மீர். ராங் நம்பர். எது ராங் நம்பர்னா எதுக்கு எடுத்தேன்றியா? நீ தானே போட்ட. அடச்சா வையா. அடடே வாங்க சம்பந்தி. என்ன சம்பந்தி ஆச்சரியமா இருக்குது? ரொம்ப வீரமா பேசுறீங்க. வீட்டுல சம்சாரம் இல்லையோ? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஒருத்தர் ராங் நம்பர் போட்டுட்டு அவன் என்னையே திட்டுறான். சம்பந்தி நீங்க குரங்கு வளர்க்குறீங்களா? சொல்லவே இல்லையே. என்ன சம்பந்தி விளையாடுறீங்க? குரங்கு வளர்க்குற வயசா இது? பல்லி வளர்க்குற வயசுதான். இருந்தாலும் பின்னால திரும்பி மேல பாருங்க. என்ன பின்னால மேல? ஐயோ யோ, இது என்ன பந்து விளையாடுற இடமா? இது என்ன வயக்காடு நினைச்சியா? கீழே இறங்கி வாங்கயா. யாரு இந்த ஜந்துக்கள்? ஓ மாதிரி அவரு ஒரு சம்பந்தி தான். நம்ம பாலுவுக்கு அங்கதான் பொண்ணு எடுத்துருக்கிறோம். பார்த்து எடுக்க கூடாது. உமக்கு நல்லா வேணும். என்ன மாதிரி சம்பந்தி கிடைப்பானா? என் பொண்ணையே அடிச்சு விரட்டிட்டீங்க. ஏன் புரியாம பேசுற? நானும் அடிச்சு விரட்டினேன். நானும் என் பையனுமே என் பொண்டாட்டிக்கு அடங்கி போறோம். உன் மகன் என்ன ராணி மங்கம்மாவா? அட்ஜஸ்ட் பண்ணி போக கூடாதா? என்னங்க பண்றது? ரோஷம் உள்ள குடும்பத்துல இருந்து வந்துட்டா. நாங்க என்ன மானகட்ட குடும்பமா? இப்ப இல்லாத பத்தி என்ன? நீதானே என் கலப்புன. இந்த பாரு, எதுக்கும் என் பொண்டாட்டிய பார்த்து பேசு. நான் உன்னை சப்போர்ட் பண்றேன். எப்படி? இது வரைக்கும் வாயால கட்ட, இப்ப கையால கட்டுற. சும்மாரியா மாமா. மாமா கீதா சௌக்கியமா இருக்கல மாமா? கீதாவை ஏன் மாமா நீங்க கூட்டிட்டு வரல? உங்க அம்மா தான் அவளை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே மாப்பிள்ள. மாமா மாப்பிள்ள, என் பொண்ணதான் உனக்கு கட்டி கொடுத்தேன். கையில எடு. மாமா ஒரு யோசனை. ஒரு நல்ல நாள்ல நீங்களும் கீதாவும் நேரா வந்து எங்க அம்மா கால்ல தொப கட்டின்னு விழுந்தீங்க வச்சுக்கோங்க, எல்லாம் சரியா போயிடும். என்ன மானம் கெட்டவன் நினைச்சியா? அப்படியே நான் கால்ல விழுந்தாலும் கீதா விழ மாட்டான். எழுந்து. மாமா, இந்த ஜென்மத்துல நானும் உங்க பொண்ணும் சேர்ந்து வாழ்ற பாக்கியம் கிடையாது. இந்த வீட்டுல மான ரோஷம் எல்லாம் பார்த்தா வாழ முடியாது மாமா. என் தம்பி சம்சாரத்தை பாருங்க, மகா கெட்டிக்காரி. சமயம் வரும்போதெல்லாம் எங்க அம்மாவா வாரு வாருன்னு வாருவா. சண்டை வர மாதிரி இருந்தா கபால்னு கால வந்துருவா. கபால் எப்படி விழுவுறா? தர உடையிற மாதிரி விழுவுறா. அவ வெறும் பயலோட மாவ, படிப்பு வாசனை இல்லாதவ, கால்ல விழுவா. ஏமாவ அப்படி இல்ல. என்ன சிரிப்பு? சம்பந்தி, நானும் பூனையும் பந்து விளையாண்டுமா? அங்க ஒரு கை இல்லாம ரவிக்கு போடாம இப்படி நின்னுதே ஒரு பொம்மை. அத என்ன பண்ணீங்க? பந்துல ஒரே அடி, பொம்மை கீழே விழுந்து சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. ஐயோ, என் பொண்டாட்டி ஆசையா 5000 ரூபாய் கொடுத்து வாங்கின பொம்மையாச்சு. தெரிஞ்சா பெரிய ரகலை இல்லையா நடக்கும்? அது கிடக்குது. இந்த முன்மண்ட நினைச்சவன் யாரு?
இந்த மண்டையா ஆ. உன்ன மாதிரி அவர் ஒரு சம்பந்தி தான். ஓ கொஞ்சம் தள்ளுங்க. ஏய்யா உனக்கு அறிவு இருக்கா? பொண்ண கொஞ்சம் புத்திசாலித்தனமா வளர்க்க வேண்டாம். வந்த 3வது நாளே குடும்பத்தை பிரிச்சு தனி குடித்தனம் போறான்னு சொன்னாலாமே சண்டாளி. நானா இருந்தா வெட்டி போட்டுருவேன். என் பொண்ணு குடும்பம் நடத்துறா, வந்து கண்ணாடி கட்டி பாரியா. ஏய், நெஞ்சில சவுரி முடி வச்சுக்கிட்டவன் மேற்கொண்டு ஒரு வார்த்தை சொன்ன துப்பாக்கியால சுட்டு பிடிவேன். ஐயோ எனக்கு வாச்ச 2 சம்பந்தி ரவுடி பயல்களா இருக்கானுங்களே. யார் ரவுடி? இவன் தான் ரவுடி. இல்ல நான் பொறுக்கி. நீ பொறுக்கினா நான் பேமானி. அதுக்கு மேல நான் கேப் நான் சோமாரி. என்ன என்ன இங்க தகராறு? வணக்கம் சம்பந்தி அம்மா. நீங்க வாங்கன்னு என்ன சொல்லலைனாலும் பரவாயில்ல. நான் பொண்ண பெத்தவன். உங்களை ரொம்ப கெஞ்சி கேட்கிறேன். அவளை ஒரே ஒரு தரம் மன்னிச்சிருங்க. ஆமாமா மன்னிச்சிடலாமா? பெண்பா அவன் பொல்லாது மன்னிச்சிருமா. அது எப்படி சம்பந்தி மன்னிக்கிறது? பெத்த புள்ளைய பிரிச்சு தனி குடித்தனம் போலாம்னு சொன்ன கழுதிய நானா இருந்தா வெட்டி போட்டுருவேன். என்னம்மா சொல்ற? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? வரும்போது துப்பாக்கி கொண்டு வராது என் தப்பு. உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன்டா. யார பாத்துட்டு அடா புட்டாங்கற? இன்னைக்கு கடாமுட்டா ஆகித்தான் போவடா. என்ன வீணா தகராறு? நான் சொன்னதுதான். 6 மாசம் கழிச்சு உங்க பொண்ணை வர சொன்னேன். இப்ப 1 மாசம் தான் ஆச்சு. இன்னும் 5 மாசம் கழிச்சு கூட்டிட்டு வாங்க. நீ வாமா போலாம். சம்பந்தம் இல்லாம நீ வந்து சாவி கொடுத்து காரியத்தை கெடுத்துட்டியா? இந்த பாரு, வழக்கம் போல ஆடுவீங்களே பாலு, அத ஆடி எதையாவது உடைங்க போங்க. போறா புண்ண. வரியா நீ ஒரு உண்டு? சம்பந்தி யோ, ஆமா. போயா போச்சு. பைத்தியக்காரனுங்க. சம்பந்தி நீங்க கவலைப்படாதீங்க. என் இளைய மருமக இருக்காள, அவ நாட்டுப்புறமா இருந்தாலும் ரொம்ப கெட்டிக்காரி. அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. சரி, அவகிட்டயே இந்த விஷயத்தை சொல்லி அதை நல்லபடியா முடிச்சு வைக்கிறேன். ஏதோ உங்க வார்த்தையை தான் பெருசா நம்பிக்கிட்டு இருக்கிறேன். வார்த்தை மாத்திரம் இல்லையா, எல்லாமே பெருசுதான். மாமா 5 months 150 ராத்திரி. டாடி டாடி நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம், நான் கவனிச்சுக்கிறேன். அவங்களா வந்து அக்காவை கூப்பிட வைக்கிறேன். நீ நிச்சயமா செய்வம்மா. புத்திசாலி பொண்ணு. ஆமா, நீ போட்ட திட்டமெல்லாம் ஒழுங்கா நடக்குதா? என் புருஷன் திமிரையும் என் மாமியார் அகம்பாவத்தையும் கிட்டத்தட்ட பாதி அடக்கிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் எல்லாம் சரியா போயிடும். வெரி குட். காட் பிளஸ் யூ. இந்த வேஷத்துல நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஆமா, நாம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க இல்ல? அப்ப நான் வரேன். முன்மண்ட நினைச்சவன கொஞ்சம் நில்லியா. என் ரத்தம் கொதிக்குதியா. போய் டாக்டரை பாரு. கம்முனிரியா. உனக்கு அறிவு இருக்கா? என் பொண்ணு கிட்ட உனக்கு என்ன கொஞ்சல் வேண்டி இருக்கு? தலைய தடவற, கண்ணத்தை கிள்ற, தாவாங்கொட்டைய நசுக்குற, கொஞ்சம் விட்டா மூக்குல விரல விடுவு போல் இருக்க. யோ சவுறு முடி கவுண்டர, விவரம் தெரியாம பேசாத. அவ யார் தெரியுமா? என்னுடைய பொண்ணு மாதிரி. பல்ல புடுங்கிடுவேன். நான் தூரத்து உட்கார்ந்ததுனால நீ என்ன பேசுனேங்கறத கேட்கல. ஆனா நீ செஞ்ச செய்கையெல்லாம் என் கண்ணால பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். நீ மனுஷனா ஐயா? என்ன நம்ப வேண்டாம். உன் பொண்ணு மேல உனக்கு நம்பிக்கை இல்ல? நிறைய இருக்கு. ஆனா அப்ப அவ அரியா பொண்ணு, வெகுளி. அது தலையில கைய வைக்கிற, கண்ணத்தை கிள்ற, காதுக்குள்ள விரல விடுற. ஏதாவது எசக்கு பெசக்கா நடந்து போச்சுன்னா பொறுக்கித்தனமா பேசாதையா. உன் புத்தியும் நீயும். இங்க பார், என்ன வேணாலும் சொல்லு. ஆனா உன் பொண்ணு விஷயமா வந்தா அதை மட்டும் பேசிட்டு போ. இடையில என் பொண்ணை கூப்பிட்டு இம்சை பண்ணுன, அறுவாள் எடுத்தன்னா எங்கெங்க எதை வெட்டு வேணும் சொல்ல முடியாது. அரையும் குறையுமா தான் வீட்டுக்கு போவ. ஜாக்கிரதை. கர்மம். கடவுள் யார் யார் கூட எல்லாம் நம்மள கோர்த்து விடுறான். என்னப்பா சொல்ற? சும்மா புலம்பிக்கிட்டு இருந்த. என்னமோ கோர்த்துக்கு இருத்துன போயா. வாச வழியா போயா. உள்ள விட்டா மறுபடியும் கிண்டுவானுங்க. ஏய் பாலு, ராஜாத்தி ஓம் பொண்டாட்டி தானே? பேருக்கு தான் பொண்டாட்டி. ஒரு வேலை செய். என்ன? நீ அவளை பலாத்காரமா ரேப் பண்ணிரு. பாவி, சொந்த பொண்டாட்டியே ரேப் பண்ண சொல்றியா? அறிவு கெட்டவன ஐடியா குடுக்கறானா? உன் ஐடியாவை கேட்டா கேஸ், கோர்ட்டு, ஜெயிலுன்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். மடையா மடையா? நீ தாண்டா மடையா. பாலு 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 பாலு, இன்னொருத்தன் பொண்டாட்டிய பலாத்காரம் பண்ணாதான் தப்பு. இவ உன் சொந்த பொண்டாட்டி. அதுல என்னடா தப்பு? அவளுக்கும் ஆசை இருக்கு, உனக்கும் ஆசை இருக்கு. உங்க 2 பேருக்கு இடையில தடையா இருக்கிறது என்னது? அவளோட அறியாம. ஸ்கூல்ல ஒழுங்கா படிக்காத பையனை ஆசிரியர் அடிச்சு திருத்துறது இல்லையா? அது மாதிரி நீ ஒரு தடவை அவளை பலாத்காரமா அடைஞ்சிட்டீன்னா இல்லற சுகம் என்னங்கிறது அவளுக்கும் தெரிஞ்சிடும். ஏன் மாமா
இவ்வளவு நேரம் போய் பலகாரம் கொண்டு வரட்டா? ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துட்டேன். வீட்ல இருக்கும்போது யாராவது ஹோட்டல்ல போய் சாப்பிடுவாங்களா? வீட்டுல கிடைக்கலன்னா வெளியே சாப்பிடறான்னு என் ஃப்ரெண்ட் சொன்னானுங்க. தன்மானம் தடுத்ததால சும்மா வந்துட்டேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? எதையோ பறி கொடுத்த மாதிரி. நான் பறி கொடுத்தது பெரிய கதை. பக்கத்துல வந்து சொர்க்கத்தை எல்லாம் சீன் ஒதுக்கி தள்ளனேன். எனக்கு தகுந்த சொர்க்கத்தை நானே கட்டிக்கலாம்னு நினைச்சேன். பலன் இப்ப நரகத்துல இருந்து வேகிறேன். சொர்க்கம் நரகம்னு கிட்ட இது கிழவன் கிழவிங்க பேசுற பேச்சு. நீங்க ஏமா இந்த வயசுல இப்படி பேசுறீங்க? விதி, தல விதி. ஏன் இப்படி கோவம் கோவமா பேசுறீங்க? அத்தை ஏதாவது திட்டினாங்களா? என் மனசு சரியில்லை. சரி பேசாம படுத்து தூங்க, எல்லாம் சரியா போயிடும்.